ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஐடியா குரோ. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் ஒரு புது மொபைல் வாங்கணும்னு நினைப்பீங்க, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருப்பீங்க. ஸோ ஒரு புது மொபைல் வாங்க போகிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு போய் மொபைல் வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு மொபைலை சூஸ் பண்ணிடுவீங்க, ஒரு கரெக்டான மொபைலை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் ஒரு 7 பாயிண்ட் சொல்ல போகிறேன். அந்த 7 பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு மொபைல் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மொபைல் உங்களுக்கு ஏற்ற ஒரு மொபைலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வாங்க அந்த 7 பாயிண்ட்ஸ் என்ன, அதில் என்னென்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுசும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்க போகிற மொபைலோட பட்ஜெட் சூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு 10,000 வாங்க போகிறேன், இல்லை 5,000 வாங்க போகிறேன், 20,000 வாங்க போகிறேன். உங்களுடைய சேலரி இன்கம் அதை பொறுத்து இந்த மொபைல் வாங்கணும், இந்த விலையில தான் வாங்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செகண்ட் பாயிண்ட்டு. இந்த பாயிண்டில் நீங்கள் அந்த மொபைல் எதுக்காக வாங்குறீங்க? கேமரா, இல்லை நான் ஒரு நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கணும், இல்லை என்ன மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும், அதுக்கு கேமரா குவாலிட்டி ரொம்ப முக்கியம், கேமராக்காக வாங்குறேன் அப்படின்னு இருந்தாலோ, அப்படி இல்லை நான் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுவேன், டிரைவராக இருக்கேன், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்க எனக்கு பேட்ரி ரொம்ப முக்கியம், பேட்ரி சார்ஜ் ரொம்ப நாளைக்கு நிற்கணும் அப்படின்றதும், இல்லை நான் ரொம்ப நல்லா கேம் விளாடுவேன், நான் கேம் பிளேயர் அப்படின்னு இருக்கிறவங்க கேமுக்காக வாங்கணும், அந்த ப்ராசஸர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மொபைல் எதுக்காக நாங்கள் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பட்ஜெட் சூஸ் பண்ணிட்டீங்க, இதுக்காக தான் வாங்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் சூஸ் பண்ண பட்ஜெட்டில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன பிராண்டில் என்னென்ன மொபைல் இருக்குது, அந்த மொபைலில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுக்கு மிக சிறந்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ரிவ்யூஸ் போட்டு பாருங்கள். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்னென்ன மொபைல் இருக்குது, ஒரு மொபைலுக்கும் இன்னொரு மொபைலுக்கும் கம்பேரிஷன் போட்டு பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல மொபைலை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் பட்ஜெட் சூஸ் பண்ணியாச்சு, அந்த மொபைல் நம்ம என்ன தேவைக்காக வாங்குகிறோம் அப்படின்றத சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது அந்த மொபைல் யூடியூப்லேயோ இல்லை எல்லாத்துலேயோ சஜஷன் கேட்டோ கம்பேரிஷன் பார்த்து அது எது பெட்டர்னு சூஸ் பண்ணியாச்சு. அந்த மொபைல் வாங்குறதுக்கு நீங்கள் கடைக்கு போவீங்க. ஸோ கடைக்கு போகும்பொழுது அங்கே சில பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் வாங்குங்க, இந்த மொபைலுக்கு நாங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீயாக கொடுக்குறோம், ஹெட்ஃபோன் ஃப்ரீயாக கொடுக்குறோம், மெமரி கார்டு ஃப்ரீயாக கொடுக்குறோம், அந்த மாதிரி ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆகி போயிடும், ஐயோ இவ்வளோ ஆஃபர் இருக்கா, இந்த மொபைல் வாங்கிடலாமா அப்படின்னு. அவங்க பழைய ஸ்டாக்கை கிளியர் பண்ணுறதுக்காகவும் அல்லது சேல்ஸ் ஆகாத மொபைலை சேல்ஸ் பண்ணுறதுக்காகவும் கூட இதை சொல்லலாம். நீங்கள் கடைக்கு போன உடனே நீங்கள் சூஸ் பண்ண மொபைலில் தான் வாங்கணும், அதை தவிர வேறு எதையும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துலேயே போங்க. 5th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடையில் வாங்குவீங்க இல்லைனா ஆன்லைனில் வாங்குவீங்க. அந்த ஆன்லைனில் வாங்குறது தான் 5th பாயிண்ட்டு. ஆன்லைனில் வாங்கும்போது நீங்கள் ஒரு மொபைலை சூஸ் பண்ணி டெலிவரி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கையில் சேரும்போது அது ஒரு சோப்பாவோ இல்லை ஏதோ ஒரு செங்கலாவோ இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு 15,000 20,000 இன்வெஸ்ட் பண்ணி வாங்குகிற மொபைல் அப்படி இருந்தால் உங்களுடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அது அந்த வெப்சைட்டும் ஒரு வேளை ஃப்ராட் வெப்சைட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த வெப்சைட் ட்ரஸ்டடாக வெப்சைட்டாக இருந்து உங்கள் கையில் சேரும் பொழுது அப்படி மாறுற வாய்ப்பு இருக்குது. அந்த டெலிவரி பண்ணுற இடத்துல இந்த மாதிரி சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் கேஷ் ஆன் டெலிவரியை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அந்த பொருள் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் பணம் கொடுங்க. நீங்கள் ஒரு வேளை ஆன்லைனில் பே பண்ணி அந்த பொருளே வராமல் கூட போகலாம். அதனால் கேஷ் ஆன் டெலிவரி ப்ரிஃபர் பண்ணுங்கள். அந்த மொபைல் உங்கள் கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுடைய அப்பா அம்மா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாரோட மொபைல் எடுத்து அதை பாக்ஸை பிரிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுங்க. பாக்ஸை பிரித்து அந்த மொபைல் உள்ளே இருக்கிற வரைக்கும் வீடியோ இருங்க. ஒருவேளை அதுக்குள்ளே சோப்போ இல்லை மற்ற பொருளோ வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வெப்சைட்டுக்கிட்ட இதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த உங்களுடைய அமௌண்ட்டையோ இல்லை மறுபடியும் அந்த மொபைலில் உங்களுக்கு கரெக்டாக சென்ட் பண்ண சொல்லியோ நம்ம கேட்கலாம். இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. இந்த 5 பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் சொல்கிற பாயிண்ட் ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் இஎம்ஐயில் வாங்குவீங்க. ஸோ இஎம்ஐயில் வாங்கணும்னா நம்மளுக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சின்னு உடனே மொபைல் எடுத்துகிட்டு வரவங்க தான் நிறையா பேர் இருக்கீங்க. இஎம்ஐயில் வாங்குறீங்கன்னு சொன்னால் அந்த இஎம்ஐயில் கொடுக்குறவங்க பேர் என்ன, அதாவது என்ன ஃபினான்ஸு, அந்த ஃபினான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத தான் கொடுக்குறாங்க. அதோட டியூ டேட் என்னைக்குள்ளே பே பண்ணால் நம்மளுக்கு ஓவர் டியூ போட மாட்டாங்க. அதுவும் நம்ம எவ்வளோ பே பண்ணணும் மாதம் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இஎம்ஐயில் அந்த மொபைல் வாங்குங்க. ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் எவ்வளோ கட்டுறோம், இப்போ நம்ம எவ்வளோ இஎம்ஐ கட்டுறோம் அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அடுத்து இது எல்லாத்தையும் அந்த ஆன் டைமில் மொபைல் வாங்குறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸு நான் சொன்ன இந்த 6 பாயிண்ட்டும்
அர்த்தம். 7வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ். நீங்கள் வாங்க போகிற மொபைலுக்கு பக்கத்தாலேயே சர்வீஸ் சென்டர் இருக்கா? ஒருவேளை டிஸ்பிளே உடஞ்சிருச்சு, பேட்டரி ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஒரு 2-3 வருஷத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் உடனே சர்வீஸ் பண்ணுறதுக்கு சர்வீஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லைனா சர்வீஸ் சென்டர்ஸ் பக்கத்தாலே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் மொபைல் வாங்கும்போது உங்களுக்கான கரெக்டான மொபைலை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம ஐடியா குறி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.